கற்கை மேல் ஐயனாரு வன்னியராஜாவை கூப்பிட்டு அருவாளை கையில கொடுத்து அனுப்புறாரு. ஐயன் சொன்னது மாதிரியே மாடனுக்கு தாயான பேச்சிய தன்னோட தாயா ஏத்துக்கிட்டு ஐயன் கொடுத்த அருவாளை அவ காலடியில வச்சு ஆசி வாங்கி வன்னியராஜா கோவிலோட மேற்கு திசையை நோக்கி போறான். பட்டவராயனும் முன்னடியான பிடிச்சு கட்டி போட்ட கல்லர்களை கற்கை மேல ஐயனாரிட்ட கட்டளைப்படி தலைய வெட்டா ஐயன் கொடுத்து அனுப்பின அருவாளை தலைக்கு மேல ஓங்குறான். ஓங்குன அருவா தலைக்கு மேல இருக்க வன்னியராஜா உடம்பெல்லாம் உக்கிரத்தால முத்து முத்தா வேர்த்து நிக்குது. எரிமலை குளம்பாட்டம் கொதிச்சு நிக்கிற உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் தாறுமாறா ஓடுது. ஓடுன ரத்தம் தலைக்கு ஏறி கண்ணு முழு ரத்த செவப்பா மாறுது. கோபத்தனலால கண்ணு வழியா அக்கினி சுடர தெரிச்சு விழுகுது. அடக்கி வச்ச கோபம் எல்லாம் அந்த சராசரமே அதிர ஆக்ரோஷ சத்தமா வெளியே வருது. கட்டி கிடக்கும் கல்லறைக்கெல்லாம் வன்னியராஜா உக்கிர முகமும் ஆக்ரோஷ சத்தம் கேட்டு பாதி உசுர் போகுது. ஓங்கின அருவா காத்த கிழிச்சுக்கிட்டு கழுத்த படம் பாக்குது. வீசின அருவா வெட்டன வேகத்துல தலைவேற முண்டவேற தனித்தனியா செதறுது. பீறி அடிக்கும் கல்லர் ரத்தம் காட்டாத்து வெள்ளமா பாயுது. களவெடுத்தவன கருவறுத்தது காட்டுக்கு கட்டுக்குள்ள வந்தது போல வன்னியராஜா கோபம் தங்கி